நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, விஜய் முன்னாடி எவ்வளோதான் நம்ம மல்லிய அவமானப்படுத்தினால, கண்டிப்பா இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு நம்ம மல்லி பிடிவாதமா இருக்காங்க. ஏன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜராஜேஸ்வரியும், கூடவே இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு, எப்படியாச்சும் மல்லிய நிரந்தரமா விஜய் கிட்டேருந்து பிரிச்சுட்டா ஈஸியா விஜய ஏமாத்திரலாம். அந்த ஒரு வீட்டு பத்திரமா இருக்கட்டும், மொத்த சொத்து மதிப்பா இருக்கட்டும், தான் பேருக்கு வந்துருச்சுன்னா நம்ம உரிமை கொண்டாடி சந்தோஷமா வாழலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ஒரு கட்டத்தில ரேணுகான்ற பேரில் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியும், திரும்ப அது சரியான மாதிரியும், இப்போ விஜய் கூட நிரந்தரமாக வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த சுடர் நடந்துட்டு இருக்கிற நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தாங்க நம்ம மல்லி இவ்வளோ போராடிட்டு இருக்கேங்க. ஏன்னா இப்போ நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மல்லி தண்டனை அனுபவிக்கிற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜயை திரும்பி இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாலும், மல்லி நீ பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய தவறு கிடையாது, நான் வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காமல் உன்னை வந்துட்டு அவமானப்படுத்தி அடித்து இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். உண்மையிலே வந்துட்டு உன்னை காயப்படுத்தினது என்னை மன்னிச்சிரு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம விஜய்க்கு புரியாதுங்க. ஏன்னா மல்லி வந்துட்டு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க, இவ உண்மையிலே ரேணுகாவே கிடையாது, இவ ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா, இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர், இவ ஏதோ ஒரு நோக்கத்தில் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கா அப்படின்னு அடித்து ஆணித்தனமாக நம்ம மல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் நம்ம விஜய்னாவா? அது உண்மையாக பொய்யா? எதுக்கு மல்லி வந்துட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு மறைமுகமாக இருக்கா? அதை வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசித்து இதுக்கான முடிவு வந்துட்டு கட்டியிருந்தாவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ரேணுகா மேலே வீண் பழி போடுறா மல்லி அப்படின்ற ஒரே காரணத்தினால மல்லியை அடித்து கழுத்தை பிடிச்சி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. ஆனால் நம்ம மல்லியும் அவ்வளோ வந்துட்டு ஓய போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கான முடிவை இப்போவே கட்டணும், இல்லைனா கண்டிப்பாக பின்னாடிக்கு ரொம்ப பெரிய ஒரு விளைவை தான் கொண்டு வருவா அப்படின்ற நுணுக்கத்தையும் அப்படின்ற ஒரு உண்மையும் வந்துட்டு நம்ம மல்லி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம், எரியில எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விற்றுனாவா தகன்னு எரியும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி இல்லத்த பொல்லத்தெல்லாம் சொல்லி நம்ம விஜயோட மனசுக்குள்ள ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு ஊரில் 2 நாள் எல்லாத்துமே என்னென்ன கூத்து இங்கே நடந்திருக்கு, மல்லி உன்னை நம்பினதுக்கு என்னை வந்துட்டு ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டேன், போதும் உன்னுடைய எல்லா வேஷமும் ஆளுங்க இருக்கிற போது ஒரு வேஷமும் இல்லாத ஒரு வேஷமும் போட்டுட்டு இருக்கு, நீ உன்னை வந்துட்டு என் பொண்டாட்டின்னு சொல்லவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் திரும்ப நம்ம மல்லி காயப்படுத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு பேசிட்டு இருந்ததும் பேசாமல் போனதுக்கு காரணம் என்னென்னவா, சரி மல்லி உன் வழியிலே வரோம், நடந்தது எல்லாமே ஓகே, ஆனால் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு உன் பொண்ணாக நினச்சிட்டு இருக்கேன் இந்த வெண்பா, அவன் மேலே நீ சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வீட்டில் நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க. ஏன்னா நடந்தது எல்லாமே வந்துட்டு மல்லிக்கு தெரியும். மல்லி போட்ட பிளானில் தான் வந்துட்டு நம்ம மனோகரனே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம மல்லி தோற்று போனாலும் கண்டிப்பாக இந்த ரேணுகாவோட உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு தாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து போகிறா வெளியே. ஆனால் இப்போ இந்த சுடருக்கு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காவா, எப்படியோ ஒரு வழியை வந்துட்டு நமக்கு பாரமாக இருந்த மல்லி வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் மல்லியை வந்துட்டு விஜய் கிட்ட நெருங்கக்கூடாது. மல்லி இல்லாத தருணத்தில் எப்படியாச்சு விஜயை நெருங்கிடணும், நான் சொல்கிறத விஜய் வந்துட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலத்தை